பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வழி அடையும் போது சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் புது வழிகளை திறக்கிறவர். அதனால அந்த ஆண்டவர் புதிய வழியை திறக்க போகிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உங்களை நோக்கி ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாக அவர்கள் ஓடி போவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வெள்ளம் போல நமக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பும் போது கர்த்தர் அவனுக்கு எதிராக, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடிபிடிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆரோனுடைய கோல் எப்படி ஒரு ராத்திரிக்குள்ளால துளிர்த்ததோ அதுபோல ஆண்டவர் சீக்கிரத்துல உங்க சுக வாழ்வு துளிர்க்க செய்வார் என்று நான் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு ராத்திரிக்கு உள்ளால ரூத்துடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஆரம்பிக்க தொடங்கினது. கொஞ்ச நாளுக்குள்ள பிரியமானவர்களே, ரூத்துடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ராத்திரி ஒரு மாற்றம், அது தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், அதை கடந்து நம்முடைய தெய்வம் கிரியை செய்ய போதுமானவர் என்று பாருங்கள். இந்த நாளிலும் நல்லதொரு வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். செபனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய் நாட்டுக்கு அழைத்து வருவேன். ஆம், உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன். பிரியமானவர்களே, நம்ம சில நன்மைகளை இழந்து நிற்கிறோம், சில உயர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், அவர் மீண்டும் நல் நிலைக்கு உங்களை கொண்டு வருவாராம். முன்பு எப்படி இருந்தீர்களோ, இப்பொழுது எதை எதை இழந்து தவிக்கிறீர்களோ, ஆனா ஆண்டவர் முந்தின நிலையை காட்டிலும் இன்னும் பிரத்யேகமான நல்நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறவர். அது மாத்திரமல்ல, பெயரும் புகழும் உண்டாகும்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராம். இது சாதாரணமா நான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, இது கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை. பிரியமானவர்களை, இதை சொல்லக்கூடியது நான் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் இதை உங்களுக்கு சொல்லும்படி உணர்த்தினதை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆனதினாலே நீங்கள் முழு நிச்சயத்தோடு கூட இந்த செபனியா 3:20 உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது இறை வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரங்கள்ல
சில வார்த்தைகள் சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையில காணப்படலாம். ஆபிரகாமுடைய 99வது வயசுல அவருடைய மனைவிக்கு 89 வயது இருக்கிற காலத்துல தேவதூதர்கள் 3 பேர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார்கள். ஆபிரகாம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவங்க கூடாரத்துல இளைப்பாற பண்ணி அப்படி இருக்கும்போது தேவ தூதர்கள் ஆபிரகாமுக்கு சில காரியங்களை சொன்னார்கள். அதாவது, அடுத்த வருடம் இதே நாளில் உன்னிடத்தில் நாங்கள் வருவோம். அப்படி வரும்போது உன்னுடைய மனைவி சாராளுடைய கைகளிலே அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னார். அத ஆபிரகாம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமுடைய மனைவி கூடாரத்துக்கு பின்னால அதை கேட்டுக்கொண்டு தனக்குள்ள சிரித்து கொண்டாளாம். அவள் சிரித்துக் கொள்வதற்கு 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆபிரகாமும் வயது முதிர்ந்தவர், சாராளும் வயது முதிர்ந்தவள், அதனால அவள் சிரித்தாள். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய பெண்களுக்குரிய வழிபாடு, அதாவது மாதவிடாய் நின்று போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் உள்ள வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவளுடைய சரீரத்துல என்ன ஆற்றல் இருக்கிறது என்பதும் என்ன முடியும் என்ன முடியாது என்பது அவளுக்கு தெரியும். அதுக்கு மேல ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், அடுத்த வருஷம் உன்னுடைய மனைவி இதே காலத்துல குழந்தை அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொன்ன போது அவளால அதை நம்ப முடியவில்லை. அதனால் அவள் சிரித்தாளாம். ஆண்டவர் சொன்னார், சாராள் சிரித்தாள், ஆனால் கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடனே சாராள் ஓடி வந்து, ஐயோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்து பேசினாள். பிரியமானவர்களே, நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில வாக்கு தத்தங்களும் சில வார்த்தைகளும் சிலருக்கு நம்ப முடியாமல் இருக்கும். சிலரால இது எங்கனம் ஆகும் என்று கேட்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். அப்படித்தான் அன்னை மரியாள் கேட்டாங்க, இது எங்கனம் ஆகும், நானும் கன்னி ஆயிற்றே, கணவனை அறியாதவள் ஆயிற்றே என்று சொல்லி. ஆனாலும் அது ஆண்டுடைய சமூகத்திலிருந்து கடந்து வந்த வார்த்தை என்று அவள் அறிந்த போது, ஆண்டவரே, ஏதோ நான் உமது அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வந்த தேவதூதனுக்கு முன்பாக பிரியமானவர்களே தன்னை தாழ்த்தினாள். அதே நேரம் ஆலயத்தில் தூபங்காட்டி கொண்டிருந்த சகரியாவுக்கு அதே தேவதூதன் தோன்றின போது இந்த சத்தியத்தை சொல்லுகிறார், உன்னுடைய மனைவி கற்பந்தரித்து ஒரு குழந்தை பெற்றெடுப்பாள் என்று. அவன் கேட்கிறான், அது எங்கனமாகும், நான் வயது முதிர்ந்த மனுஷனாயிற்று, என்னுடைய மனைவியும் வயது முதிர்ந்தவளாயிற்றாள். அப்ப தேவதூதன் சொன்ன காரியம், நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற கபிரியல் தூதன், அவர் சொல்லி அதை நான் உனக்கு சொல்ல வந்தேன். ஆனால் உரிய காலத்தில் நிறைவேற வேண்டிய இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்காமல் போனதினாலே நீ அந்த குழந்தையை காணும் வரைக்கும், அதாவது உன் மனைவி உன் குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் நீ பேச முடியாமலும் பேசாமலும் இருப்பாய் என்று சொன்னார். அந்த குழந்தை பிறந்து 8வது நாள் வரைக்கும் சகரியா ஒரு ஊமையனாய் இருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறபடினால் அவர் கடந்து வந்து நம்மோடு பேசும்போது நாம் அதை நம்ப வேண்டும், உற்சாகப்பட வேண்டும், தைரியமாய் காணப்பட வேண்டும். ஒரு வீட்டில் ஜெபிப்பதற்காக நாங்கள் 3 சகோதரர்கள் கடந்து சென்றோம். பல வருஷமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியத்திற்காக தான் ஜெபிக்க அழைத்திருந்தார்கள். நாங்கள் 3 பேரும் ஜெபித்து வீட்டிலிருந்து இறங்கி வெளியே வந்தோம். திடீரென்று எனக்கு மனசுல ஒரு காரியம் தோன்றினதினாலே நான் அவர்களை பார்த்து சொன்னேன்,
சீக்கிரத்துல நீங்க கற்பந்தரிப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு உணர்த்தப்பட்டதை சொல்லி கடந்து வருவோம் என்று சொல்லி கர்த்தர் மேல விசுவாசம் கொண்டு நான் பேசினேன். சில மாதத்துக்குள்ளால அவங்க கற்பந்தரித்தாங்க. அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதற்கு பிறகும் ஆண்டவர் இன்னும் பிள்ளைகளை கொடுத்தார். இன்னைக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு கூட குடும்பமாய் காணப்படுகிறார்கள். உரிய காலத்தில் நிறைவேற வேண்டிய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20 வசனத்துல பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம், நீங்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை பலுகி பெருக பண்ணுகிறவர் என்று உபாகமம் இணைச்சட்டம் 1:11 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கட்டளையிட எல்லாம் நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, செப்பனியா 3:20 மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் முந்தின நல் நிலைக்கு என்னை உயர்த்த போகிறார். அவர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அதை கண்ணால காண போகிறார்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். யோபு ஒரு காலத்துல உயரமான ஸ்தானத்துல ஆஸ்திகளோடும் அந்தஸ்தோடும் பேரும் புகழோடும் காணப்பட்ட மனுஷன். ஒரே நாளில் ஆஸ்திகளை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சரீரத்தில் இருக்கிற சுகத்தை இழந்தான், மனைவியின் அன்பை இழந்தான், உறவினர்கள் எல்லாம் தூரமாய் போனார்கள், வேலைக்காரிகள் இனி இவங்க கூட இருந்தா ஒன்றுக்கும் ஆகாதென்று சொல்லி தூரமாய் போனார்கள். இப்படி பல விதத்துல இழப்புகளை சந்தித்த மனுஷன். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதே ஸ்தானத்தை கொடுத்து உயர்த்தினார். எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பிப்பதற்கு போதுமான தெய்வம் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் செய்ய நினைக்கிறது தடைபடாது. அவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் என்றால் அதை செய்து முடிக்க அவர் போதுமானவர். ஒருவேளை உங்களுக்கு அதற்குரிய தகுதியோ வாய்ப்போ வசதியோ சூழ்நிலையோ இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அவர் இல்லாதவைகளை கூட இருக்கிறவைகளை போல பெயரிட்டு அழைக்கிற தெய்வம் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நான் 2 வசனங்களை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல உங்களை அழைத்த கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர், அவர் இதை செய்து முடிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதை செய்து முடிப்பார் என்றால் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை செய்து முடிப்பார். உங்களுக்கு தரிசனம் கொடுத்து, உங்களுக்கு காட்சி கொடுத்து, அல்லது உங்களோட ஆண்டவர் இறை வார்த்தை வழியாய் பேசி என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்து முடிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். ஆகவே அந்த கர்த்தரை விசுவாசியுங்கள். அந்த கர்த்தர் இந்த நாளில் உங்களை பேரும் புகழும் உடையவர்களாகும்படி நடத்துவார். முந்தின நன்னிலைக்கு அவர் உங்களை உயர்த்துவார். வேதத்துல யோசேப்பின் காலத்துல யோசேப்பு சிறையில் இருந்த போது அவனோடு கூட அநேகம் பேர் சிறையில் இருந்தார்கள். அதுல 2 பேர் ராஜாவுடைய அரண்மனையில ராஜாவுக்கு பந்தி மேற்பார்வையாளர்களாய் காணப்பட்டார்கள். ஒருவன் பானபாத்திரக்காரன், இன்னொருவன் அப்பதும் சுட்டு கொடுக்கிறவன். 2 பேரும் ராஜாவுக்கு எதிராக குற்றம் செய்ததினாலே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரே ராத்திரியில 2 பேருக்கும் சொப்பனம் உண்டானது. சொப்பனத்தை கண்டவர்கள் சொப்பனத்திற்கு விளக்கம் தெரியாததினாலே கலங்கி போய் நின்றார்கள். அப்பொழுது யோசேப்பு கடந்து வந்து
அவர்கள் துக்கமாயிருக்கிறதின் காரணம் என்ன என்று விசாரித்தான். அவர்கள் 2 பேரும் சொப்பனம் கண்டதாய் சொன்னார்கள். கண்ட சொப்பனத்தை என்னிடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவங்க 2 பேரும் கண்ட சொப்பனத்தை 2 பேரும் சொன்னார்கள். பானபாத்திரக்காரனை பார்த்து சொன்னார், 3 நாளுக்குள்ளால ராஜா மறுபடியும் உன் தலையை உயர்த்துவார். நீ முந்தின அதே ஸ்தானத்தில் நின்று ராஜாவுக்கு பானம் கொடுப்பாய் என்று சொன்னார். 2வது மனுஷனும் தன்னுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் கேட்டபோது, 3வது நாளிலே ராஜா உன்னை கொன்று போடுவார், தூக்கிலிடுவார், கழுகுகள் வந்து உன் பிணத்தை சாப்பிடும் என்று சொன்னார். இப்ப பானபாத்திரக்காரனுடைய தலை மறுபடியும் ராஜாவுக்கு முன்பாய் உயர்த்தப்பட்டது போல நம்முடைய தப்பிதங்களை ஆண்டவர் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களையும் குற்ற செயல்களையும் மன்னித்து, மறுபடியும் முந்தின அதே நல் நிலைக்கு அவர் உங்களை உயர்த்துவது நிச்சயம். சோர்ந்து போகாதிருங்கள். 2வது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், ஆபிரகாம் முதியவராயும் சாராள் கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு குழந்தையை தந்தருள்வதற்கு ஆற்றல் உள்ளவர் என்று அவர் நம்பினார்களாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற போதுமானவர் என்று அவர்கள் நம்பினார்கள். அந்த நம்பின பிரகாரம் ஆண்டவர் அவர்களை நடத்தினார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கு சில இடங்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இல்லை. சில இடங்கள்ல நம்ம தலை குனிந்து நிற்கிறோம். இதோடு நம்முடைய கதை முடிஞ்சது அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம், அல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைக்கலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கும் எந்த ஸ்தானத்திற்கு உங்களை உயர்த்துவதற்கும் ஆண்டவராகிய தேவன் போதுமானவர். 113வது சங்கீதம் 7-8 வசனங்களில் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? எளியவர்களையும் ஏழைகளையும் குப்பையிலிருந்து உயர்த்தி, சாம்பலிலிருந்து உயர்த்தி சிங்காரத்தில் வைப்பதற்கு அவர் போதுமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவனை உறுதியாய் நம்புங்கள். அந்த தேவன் நம்பிக்கைக்குரியவர் என்று நம்புங்கள். செப்பனியா 3:20 படி அவர் என்னை நன்னிலைக்கு கொண்டு வருவார், என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை, இனி கேட்க போகிறவர்களையும் செப்பனியா 3:20 படி ஆசீர்வதிப்பீராக. உயர்ந்த ஸ்தானங்களை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, ஆறுதலை கொடுப்பீராக, புதிய வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக, பெரிய காரியங்களை செய்து இவர்களை மகிழ பண்ணுவீராக. நிறப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.